அனைவரும் அறிந்தது அழகிய உறவது அக்காதான். மனமது சொன்னது அவளும் நமக்கொரு அம்மாதான். உங்க அப்பாவுக்கு யார் வக்கீல் நோட்டீஸ் அனுப்ப போறாங்க? துர்கா. துர்கா வக்கீல் நோட்டீஸ் அனுப்பியிருக்காளா? எங்க இருந்து அனுப்பியிருக்கா? அம்மா, நீங்க பதட்டப்படாதீங்க, கொஞ்சம் அமைதியா இருங்க. எப்படிமா அமைதியா இருக்கிறது? அந்த துர்கா பண்ண காரியத்தை பார்த்தல, வக்கீல் நோட்டீஸ் அனுப்பியிருக்கா. முதல்ல அந்த நோட்டீஸ்ல என்ன எழுதிருக்கு படி. அது வந்து இந்த மொத்த சொத்துக்கும் துர்கா தான் வாரிசா. நம்ம எல்லாரையும் வீட்டை விட்டு காலி பண்ண சொல்லி வக்கீல் நோட்டீஸ் அனுப்பியிருக்கா. என்ன இது அநியாயமா இருக்கு? இந்த துர்கா பொண்ணு ஏன் இப்படி எல்லாம் பண்றா? ஏற்கனவே அவளால 15 வருஷமா உங்க 2 பேரையும் பிரிஞ்சு நான் பட்ட வேதனை பத்தாது. இப்ப மேகலா வேற நான் பிரிஞ்சிருக்கேன். இது போதாதுன்னு இந்த சொத்து எல்லாத்தையும் இழந்துட்டு நாமெல்லாம் என்ன நடுரோட்ல நிக்கிறதா? அது எப்படி? இந்த சொத்து எல்லாத்துக்கும் அவதான் வாரிசு, அவ ஒருத்தி தான் வாரிசுன்னு உரிமை கொண்டாட முடியும்? அம்மா, கொஞ்சம் பொறுமையா இருங்கம்மா. மதுமிதா, நீ அதுல இருக்கிறதெல்லாம் விவரமா படிச்சுட்டு நல்லா சொல்லு. அம்மா, அழகம்மாவோட ஒரே வாரிசு துர்காவா? அப்பாவோட அப்பா, அதாவது எங்களோட தாத்தா எழுதி வச்சிருக்க உயில் படி அழகம்மாவுக்கும் நம்ம அப்பாவுக்கும் பிறந்த வாரிசு மட்டும்தான் இந்த மொத்த சொத்தையும் அனுபவிக்கிறதுக்கு உரிமை இருக்கான். அப்பாவோட 2வது மனைவியான உங்களுக்கும் உங்க வாரிசுகளான மணிமேகலை அக்கா, மஞ்சு அக்கா, மதுமிதாவான நான், எனக்கும் எந்த பங்கும் கிடையாதாம். ஏன் அப்பாவுக்கே எந்த உரிமையும் இல்லையாமா? அதனால இந்த நோட்டீஸ் கிடைச்ச 30 நாளுக்குள்ள வீட்டை காலி பண்ணணுமா, இல்லனா சட்டப்படி நடவடிக்கை எடுப்போம்னு வக்கீல் மூலமா வார்ன் பண்ணிருக்காங்க. ஒருவேளை துர்கா அழகம்மாவோட பொண்ணா இருப்பாளோன்னு உங்க அப்பா சந்தேகப்பட்டது உண்மையா போயிடுச்சு. அப்படியே அவ அழகம்மாவோட பொண்ணா இருந்தாலும் நான் அவளை என் சொந்த பொண்ணா தானே ஏத்துக்கிறேன்னு சொன்னேன். இப்படி எல்லாம் இருக்கும்போது எதுக்கா இந்த துர்கா இப்படி எல்லாம் அநியாயம் பண்ணணும்? ஏன் இப்படி எல்லாம் நோட்டீஸ் விடணும்? கடவுளே, எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குதே. அம்மா, கொஞ்சம் அமைதியா இருங்க. உடம்புக்கு முடியாம இருக்கும்போது இப்படி டென்ஷன் ஆக கூடாது. இல்லம்மா, என்னால அமைதியா இருக்க முடியாது. எதுக்கா இந்த துர்கா இப்படி எல்லாம் அநியாயம் பண்றா? அவளுக்கு என்னதான் வேணும்? எதுக்காக இப்படி எல்லாம் பண்றா? ஐயோ கடவுளே, கடவுளே, கடவுளே. அம்மா, 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 ஏய், ஐயோ அம்மா, டாக்டர் கூப்பிடு.
ஏற்கனவே டாக்டர் உணர்ச்சி வசப்படக்கூடாதுன்னு சொல்லிருக்காங்க. ஐயோ, என்ன பண்ணுவேன்? ஹலோ டாக்டர். எப்படி பார்த்தாலும் உதைக்குது. இந்த கணக்குள்ள என்ன கோல்மால் பண்ணான்னு தெரிஞ்சு தொலைலையே. ஐயா, என்னய்யா சொல்லுங்கய்யா. என்ன ஐயா, நான் ஊர்ல இல்லாதப்போ உன்னை கணக்கு பார்க்க சொன்னதுக்கு நல்லா பார்த்துருக்கியா கணக்கு? என்னய்யா? எப்படி கூட்டினாலும் எட்டி எட்டி உதைக்குதுயா, ஒழுங்கா வரவே மாட்டேங்குது. என்ன பண்ணி துணைச்ச? கணக்கு டோட்டல்ல கோளாறா இல்ல மொத்தமாவே கோளாறா? ஐயா, எல்லா கணக்கையும் சரியா தான் எழுதி வச்சேன். நீங்க இன்னொரு தடவை சரியா பாருங்க. நீ சரிப்பட்டு வர மாட்டேன். நீ வை போன, நான் நேரம் வந்து. ஐயா, அது வந்து வையா, சமாதானம்லாம் சொல்லாத, நான் நேரம் வந்து பேசிக்கிறேன். வை. 2 நாள் கணக்கு பார்க்க சொன்னதுக்கே இந்த போடு போட்டிருக்கானே. ஒரு மாசம் இவனை நம்பி விட்டுட்டு போனோம்னா நம்மள மில்லுக்கு வெளியே நிக்க வச்சிருவான் போல தெரியுது. இன்னும் என்னென்ன பண்ணிருக்கானு பார்க்கலாம். என்னங்க கணக்கு பார்த்துட்டு இருக்கீங்களா? இல்ல, உனக்கு காதல் கடிதம் எழுதுறதுக்கு அழகான வார்த்தைகளை தேடிக்கிட்டு இருக்கேன். ஆமா, அப்படியே காதல் கடிதம் எழுதிட்டாலும் பொள்ளாச்சிக்கு புள்ளத்தாச்சின்னு எழுதுவீங்க. உங்க தமிழை பத்தி எனக்கு தெரியாதா? தாங்கள் பெரிய தமிழ் பண்டிட்டு, அப்படியே தமிழ் வித்வானுடைய நேரடி வாரிசு பாரு. கல்யாணமான புதுசுல தனலட்சுமின்னு உன் பேர் எழுதுறீன்னா தண்டலட்சுமின்னு எழுதினவ தானே நீ. என் தமிழை குறை சொல்றிய? சரி சரி, நம்ம பிரச்சனையை விடுங்க. இப்ப மேகலா பிரச்சனைக்கு வருவோம். நம்ம ஊர்ல இருந்து வந்து எத்தனை நாள் ஆச்சு? கைலாஸ் அண்ணனுக்கு ஃபோன் பண்ணி என்ன ஏதுன்னு விசாரிச்சிங்களா? நானும் அதை விசாரிக்கணும்னு நினச்சிட்டே தான் இருக்கேன் தனலட்சுமி. 2 நாளாக அந்த ஊருக்கு வேறு போயிட்டு வந்ததில் இந்த வேலையெல்லாம் அப்படியே தங்கி போச்சா, அதை சரி பண்ணுறதுக்கே நேரம் சரியா இருக்கு. இதோ இவனாவது இந்த வேலையை பார்த்தான்னா பரவாயில்ல. கலெக்டர் தூர மாதிரி வர்றாரு போறாரு வர்றாரு, அவ்வளோதானே. இந்த பார், அவனை பற்றி தானே பேசுகிறான், திரும்பி பார்க்கறானான்னு பாரு. டேய், இப்படி வாடா. என்ன? ஏண்டா, மேகலாவுக்கு என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு நீயாவது கைலாச மாமாவுக்கு ஃபோன் பண்ணி விசாரிச்சிருக்கலாம்ல? அதெல்லாம் விசாரிச்சிட்டேன். விசாரிச்சிட்டியா? ஆமா, 2 நாளைக்கு முன்னாடி கூட கைலாஸ் அங்கிள் கிட்ட ஃபோன் பண்ணி பேசினேன். மேகலாவை தேடி மகேஷும் மதுமிதாவும் மும்பை போயிட்டு வந்தாங்களாமா. பாத்தீங்களா என் பிள்ளைய? உங்களை விட அவன் பொறுப்பா தான் இருக்கான். அவன் பொறுப்பா இருக்க வேணா நாடி நான் சொல்றேன். இருந்தான்னா சந்தோஷம்தான். அட, கைலாசம் தான் ஃபோன் பண்றான். அண்ணனா? ஏங்க, ஏதாவது நல்ல விஷயமா தான் இருக்கும். சீக்கிரம் எடுத்து என்ன ஏதுன்னு பேசுங்க பேசுங்க. நீ சொல்லலைன்னா நான் பேச மாட்டேன் பாரு. பேசுங்க. ஹலோ ஹலோ சுபையா. என்ன கைலாசம், எப்படி இருக்க? நானே உனக்கு ஃபோன் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருந்தேன்ப்பா. கரெக்டா நீ பண்ணிட்ட. வீட்ல எல்லாம் எப்படி இருக்காங்க? எல்லாம் நல்லா இருக்காங்க. நீ எப்படி இருக்க? உடம்பெல்லாம் எப்படி இருக்கு? உடம்புக்கு ஒன்றும் இல்லையே? நல்லா இருக்குப்பா. அப்புறம் மேகலாவை தேடி மகேஷும் மதுமிதாவும் மும்பை போயிருக்காங்களாமே. என் பையன் அருண் சொல்றான். ஆமாப்பா, மேகலா உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லையா, ஆனா ஏதோ ஒரு சிக்கல்ல மாட்டிக்கிட்டு இருக்கா. நம்ம மகேஷ் தம்பியோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் கண்ணன் இருக்காரு. அவர் தான் மேகலாவை தேடி கண்டுபிடிக்கிறதுக்கான எல்லா உதவிகளையும் செஞ்சுட்டு இருக்காரு. அவர் என்ன சொல்றாருன்னா, கூடிய சீக்கிரம் அவளை கண்டுபிடிச்சிருந்தேன் மேகலாவை அப்படின்னு சொல்லி உறுதி அளிக்கிறாரு. என்ன கைலாசம், என்ன சொல்றதுன்னே எனக்கு தெரியல. ஏன் தான் உனக்கு மட்டும் இப்படி நடந்துட்டே இருக்கும்? எல்லாத்துக்கும் காரணம் துர்கா தான் சுப்பையா. என்னப்பா சொல்ற? துர்காவா? அவ ஏன்பா இப்படி எல்லாம் பண்றா? அனைவரும் அறிந்தது அழகிய உறவது அக்காதான். மனமது சொன்னது அவளும் நமக்கொரு அம்மாதான். அனைவரும் அறிந்தது அழகிய உறவது அக்காதான். மனமது சொன்னது அவளும் நமக்கொரு அம்மாதான். சின்ன வயசுல இருந்தே துர்கா அவ மனசுல ஏதோ ஒரு வன்மம் வச்சுக்கிட்டே இருந்திருக்கா. என்ன சொல்ற கைலாசம்? அப்ப அந்த துர்கா நம்ம ஏற்கனவே பேசிக்கிட்ட மாதிரி அவ அழகம்மாவுடைய பொண்ணுதான். இது வரைக்கும் செஞ்சதெல்லாம் பத்தாதுன்னு சொத்துக்கு உரிமை கொண்டாடி வக்கீல் நோட்டீஸ் வர விட்டுருக்கா. வக்கீல் நோட்டீஸ் அமைச்சிருக்காளா? ஆமா சுப்பையா. ஏன்பா நீ ஒரு தனி ஆளாங்க என்னதான்ப்பா பண்ணிக்கிட்டு இருப்ப? நான் வேணா புறப்பட்டு வரட்டுமா? வேண்டாம்ப்பா,
தேவைப்பட்டா நானே கூப்பிடுறேன். இந்த நேரத்துல விசாலாட்சி வேற உடம்பு சோகம் இல்லாம இருந்துட்டு இருக்கா. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. நீ ரொம்ப மனசை போட்டு குழப்பிக்காதப்பா. எனக்கு இங்க ஒரு வேலையும் இல்லை. நான் புறப்பட்டு வரேன், சொன்னா கேளு. இப்போதைக்கு தேவையில்லை. தேவைப்பட்டா நானே ஃபோன் பண்ணி வர சொல்றேன்ப்பா. சரிப்பா, வேற ஒன்றும் இல்லையே? வேற ஒன்றும் இல்லப்பா. அப்ப நான் போனை வச்சிருட்டா? சரிப்பா, வச்சிரு. ஏங்க அண்ணன் என்ன சொன்னாரு? கைலாசம் பெரிய சிக்கல்ல மாட்டிருக்காமா. என்னங்க சொல்றீங்க? கைலாசத்தோட சொத்துக்கெல்லாம் உரிமை கொண்டாடி அந்த துர்கா வக்கீல் நோட்டீஸ் அமைச்சிருக்காங்க. அந்த துர்காவுக்கும் கைலாஸ் அங்கிள் சொத்துக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? அவ எப்படி சம்பந்தம் இருக்குன்னு நோட்டீஸ் அனுப்பலாம்? நியாயமா பார்த்தா கைலாசத்தோட சொத்துக்கெல்லாம் அந்த துர்கா தான் முதல் வாரிசு. என்ன சொல்றீங்க நீங்க? அந்த துர்கா யாருன்னு நினைச்சிட்டு இருக்க நீ? கைலாசத்தோட முதல் மனைவி அழகம்மா இருக்கார்ல, அவளுக்கு பிறந்தவ. அது மட்டும் இல்லை தனலட்சுமி, மேகலாவோட பிரச்சனையிலையும் அந்த துர்கா சம்பந்தப்பட்டிருக்கான்னு கைலாசம் சொல்றான். என்னங்க நீங்க என்னென்னமோ சொல்றீங்க. இப்ப கைலாஸ் அண்ணன் என்ன பண்ண போறாரு? என்ன பண்ண போறான்னு தெரியல. பிரச்சனை கொஞ்சம் சிக்கலாக தான் இருக்கு. போன் அடிக்குது. போனை வச்சுட்டு மது எங்க போனா? மது, ஓ போன் அடிக்குது. நீ எங்க இருக்க? நான் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு இருக்கேன்க்கா. என் கையெல்லாம் ஈரமா இருக்கு. நீ யாரும் அட்டெண்ட் பண்ணி கேளுக்கா ப்ளீஸ். சரி. மது, மகேஷ் மாமா ஃபோன் பண்றாரு. என்ன சீக்கிரம் கேளுக்கா, நான் வந்துடுறேன். ஹலோ. மது, நான் மகேஷ் பேசுறேன். நான் மது இல்ல மாமா, மஞ்சு. மது ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு இருக்கா. என்ன அட்டெண்ட் பண்ண சொன்னா. ஓ அப்படியா? சரி, அம்மா எங்க இருக்காங்க? அம்மா ரூம்ல இருக்காங்க. இருங்க நான் கொடுக்குறேன். இல்லம்மா வேண்டாம். அப்பா எங்க இருக்காரு? சரி, அப்பா வெளியில இருக்காரு. நான் போய் இல்ல இல்ல வேண்டாம். என்ன மாமா, அம்மா கிட்டே கொடுக்க வேண்டாம்னு சொல்றீங்க, அப்பா கிட்டே கொடுக்க வேண்டாம்னு சொல்றீங்க. என்னாச்சு? அதுல மும்பைல இருந்து என் ஃப்ரெண்டு கண்ணன் ஃபோன் பண்ணிருந்தான். கண்ணன் சார் ஃபோன் பண்ணாரா? அக்காவை பத்தி ஏதாவது தகவல் சொன்னாரா? ஆமா மஞ்சு, அதுக்கு தான் நான் இப்போ ஃபோன் பண்ணிருக்கேன். அக்கா எங்க இருக்காங்க? எப்படி இருக்காங்க? அது வந்து என்ன மாமா, ஏன் தயங்குறீங்க? அக்காக்கு என்னாச்சு சொல்லுங்க மாமா. அது ஆக்சிடென்ட்ல இறந்து போனது மணிமேகலை தான். என்ன மாமா சொல்றீங்க? இப்ப நான் சொல்றதுதான் உண்மை மஞ்சு. ஆக்சிடென்ட் நடந்த இடத்துல டிராஃபிக் சிசிடிவி கேமரா மூலமா இறந்து போனது மணிமேகலை தான் மும்பை போலீஸ் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்லாம அன்னைக்கு நடந்தது ஆக்சிடென்ட் இல்ல, அது ஒரு பிளான்ட் மர்டர்னு வெளியே தெரியக்கூடாதுங்கிறதுக்காக இந்த மாதிரி பண்ணிருக்காங்கன்னு சொல்றாங்க. இதையும் சிசிடிவி கேமரா மூலமா தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. சம்பந்தப்பட்ட லாரி டிரைவரை கூப்பிட்டு விசாரிச்சதுல தமிழ்நாட்டை சேர்ந்த 2 பேர் இதுல இன்வால்வ் ஆயிருக்காங்களாம். ஒன்னு துர்காவாம், இன்னொன்னு அறிவாம். அவங்க 2 பேரையும் தேடி மும்பை போலீஸ் சென்னைக்கு வந்துட்டு இருக்கு. மேகலாவை இனிமே பாக்குறது. மஞ்சு, மஞ்சு, ஹலோ மஞ்சு. அக்கா, அக்கா, அக்கா என்னாச்சு? எதுக்கு அழற? என்ன ஆச்சு மாமா? ஹலோ ஹலோ ஹலோ, லைன் கட் ஆயிடுச்சு. அக்கா என்ன ஆச்சு? ஐயோ என்னாச்சுன்னு சொல்லி இப்ப எதுக்கு அழற? அக்கா என்னாச்சுன்னு சொல்லு. மணிமேகலை அக்கா. மணிமேகலை அக்கா, மணிமேகலை அக்கா. என்னாச்சு மணிமேகலை அக்காக்கு? நம்ம எல்லாரையும் விட்டு போயிட்டாங்க. என்னக்கா சொல்ற?
உனக்கு யார் சொன்னது? மகேஷ் மாமா போன் பண்ணாரு. அக்கா, என்ன சொல்ற? உண்மையாவா? மகேஷ் மாமாவா சொன்னாரு? ஆமா மது, கண்ணன் சார் மும்பைல இருந்து மாமாக்கு போன் பண்ணாரா. ஆக்சிடென்ட்ல இறந்து போனது நம்ம மணிமேகலை அக்கா தானா? டிராபிக் சிக்னல்ல இருந்த சிசிடிவி கேமரா மூலமா அதை கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்களா? அது மட்டும் இல்ல, நடந்தது ஆக்சிடென்ட் இல்லையா, திட்டமிட்ட கொலையா? அதுக்கு காரணம் அந்த துர்காவும் அந்த அறிவும் தான். அவங்கள அரெஸ்ட் பண்ண மும்பை போலீஸ் சென்னை வந்துட்டு இருக்காங்களா? எப்படியாவது மணிமேகலை அக்காவை கண்டுபிடிச்சிடணும்னு நினைச்சு இப்படி ஆயிடுச்சு. ஐயோ, கடைசி வரைக்கும் நம்மளால மணிமேகலை அக்காவை பார்க்கவே முடியாம போயிடுச்சேக்கா. அம்மா கிட்ட எப்படி சொல்றது? அம்மா, ஐயோ, அம்மா, என்னம்மா, என்னாச்சு? என்னாச்சு? என்னாச்சு சொல்லாதானே தெரியும். என்னாச்சுன்னு சொல்லுங்க. என்னாச்சுமா? சொல்லுமா, என்னாச்சு? அக்கா, மணிமேகலை அக்கா, மணிமேகலைக்கு என்ன? என்னாச்சு மது? மணிமேகலைக்கு என்ன மது? சொல்லுமா, சொல்லு சொல்லு. மகேஷ் மாமா இப்பதான் போன் பண்ணாரு. அது மணிமேகலை அக்கா அன்னைக்கு ஆக்சிடென்ட்ல இறந்து போனது மணிமேகலை அக்கா தானா? துர்காவும் அறிவும் திட்டம் போட்டுதான் அக்காவை லாரி ஏத்தி கொலை பண்ணிருக்காங்களா? அனைவரும் அறிந்தது அழகிய உறவது அக்காதான். மனமது சொன்னது அவளும் நமக்கொரு அம்மாதான். அனைவரும் அறிந்தது அழகிய உறவது அக்காதான். மனமது சொன்னது அவளும் நமக்கொரு அம்மாதான். துர்காவும் அறிவும் திட்டம் போட்டுதான் அக்காவை லாரி ஏத்தி கொலை பண்ணிருக்காங்களா? விசாலாச்சி, அம்மா, அம்மா, விசாலாச்சி, அம்மா, அம்மா. நான் ஆரம்பத்துல இருந்து தலைப்பட அடிச்சுக்கிட்டேன். அந்த துர்காவால மணிமேகலை உசுருக்கே ஆபத்து வந்துரும். என் வார்த்தையை மணிமேகலையும் கேட்கல, நீங்களும் கேட்கலையேங்க.
கடைசியில அந்த பாவி துர்கா என் பொண்ணுக்கு யமனா வந்து வாச்சிட்டாளேங்க. மேகலா, ஐயோ மேகலா. மேகலா. விசாலாட்சி, இப்படி ஆகும்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கவே இல்லம்மா. எப்படியாவது துர்காவுடைய மனசை மாத்திடலாம்னு நினைச்சேன். அதுக்குள்ள மணிமேகலுடைய தலையெழுத்தே மாத்திட்டாருமா. அக்கா, நம்ம மணிமேகலை அக்கா நிச்சயம் நம்மளோட வந்து சேர்ந்துருவாங்க. நம்ம எல்லாரும் சின்ன வயசுல இருந்த மாதிரி சந்தோஷமா இருக்கலாம்னு சொன்னீங்கக்கா. இனி மணிமேகலை அக்கா வரவே மாட்டாங்க. ஐயோ மது, இல்ல கண்ணே, இல்ல. ஐயோ, முத்த 3 பொண்ணுங்களை பெத்து மூணையும் உட்கார வச்சு பார்க்க முடியாத பாவி ஆயிட்டனே. நான் என்ன பாவம் பண்ணேன்? ஐயோ கடவுளே. விசாலாட்சி, விசாலாட்சி, மது மது, இப்படி வா, இப்படி கொண்டு வா. உட்கார வை, உட்கார வை. நான் தண்ணி எடுத்துட்டு வரேன். மது மது, இந்த தண்ணி. அம்மா 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 பாருங்கம்மா. அம்மா ப்ளீஸ் மா, கண்ணு திறந்துமா. எனக்கு பயமா இருக்கு. கண்ணு திறந்து பாருமா. அம்மா கண்ணு திறந்து பாருங்க. ஐயோ அம்மா, அம்மா ப்ளீஸ் கண்ணு திறங்கம்மா. கொஞ்சம் கொஞ்சம் பார்த்து குடிங்க. சீதா, என்னாச்சு? கீதா, என்னம்மா? சீதா, என்னாச்சு? சீதா, என்னாச்சு? என்னமாச்சு? என்னன்னு சொல்லுங்களேன். கீதா, என்னாச்சுமா? சொல்லு. மேகலை அக்கா, மணிமேகலை அக்கா. சொல்லு. என்ன கீதா, சொல்லுமா. இறந்துட்டாங்க. என்ன கீதா சொல்ற? மணிமேகலை அக்கா ஆக்சிடென்ட்ல சாகல, அது வேற யாரோட அன்னைக்கு சொன்னீங்களேமா. நாங்களும் அப்படிதான் நினைச்சிட்டு இருந்தோம்மா. இப்பதான் எங்களுக்கே போன் வந்தது. அந்த ஆக்சிடென்ட்ல மணிமேகலை அக்கா தான் இறந்து போனதுன்னு இப்பதான் போன் வந்தது. ஐயோ கடவுளே, என்ன கொடுமை இது. யாரு கண்ணு பட்டுச்சோ, யாரு கொடுத்த சாபமோ தெரியல. என் குடும்பத்துக்கு இப்படி தீராத கஷ்டம் வந்து சேர்ந்துருச்சு.
அம்மா டிஃபன் சாப்பிட்டு போ மேகலா. அம்மா ஆ? இவ மதுமிதா, நான் மஞ்சு. இல்ல, நீங்க 2 பேரும் புடவை கட்டியிருக்கிறத பார்க்கும்போது அப்படியே மேகலா மாதிரி இருந்தது. எங்களுக்குள்ள மேகலாக்கா இருக்காங்கம்மா. அவங்க எங்களை வழி நடத்துவாங்க. போலாமா? போலாம். போயிட்டு வரோம்மா. சரிடா கண்ணு, கிளம்புங்க.